வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்னைக்கு நம்ம சுட்ட கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன், 2 தக்காளி. இதுக்கு ரெண்டுத்துலேயுமே எண்ணெய் தடவி ஃபுல்காக எடுக்கிற இந்த ஜல்லடை கரண்டி மேலே நான் இது ரெண்டுத்தையும் வச்சு சுட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா கருப்பு கலரில் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இது கருப்பு கலரில் இருக்க அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம உரித்து தனியாக எடுத்துட போகிறோம். மீதி இந்த பல்ப் எல்லாத்தையுமே நம்ம உருளைக்கிழங்கு மசிகிற கரண்டி வச்சு மசித்து நல்லா எடுத்துக்கோங்க. இப்போது கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காய் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூளே 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கி போகிறோம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம வேக வச்ச கத்திரிக்காய் தக்காளி தான், ஸோ ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ் கழித்து கொத்தமல்லி தூவி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, நான், ரொட்டிக்கு எல்லாம் சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.